தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்தோடு வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிரோடு இருக்க செய்யும்படியாக தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம், அவருடைய வார்த்தையினாலே நாம் இயங்குகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள 9 முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் வரைக்கும். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி, உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி, கர்த்தர் தங்களை விட்டு குடி விலக்கின ஜாதிகளைப் போல் தங்கள் மேடைகளில் தூபங்காட்டி, கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து, இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த திருவாய் மொழிகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்துக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த வசனத்துக்கு நேராக எங்களை நடத்திருக்கிறீங்க. பரலோகத்தின் வார்த்தையினால எங்களை திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களில் என்ன கிரியை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ அதை பலமாய், தாராளமாய், ஆழமாய், முழுமையாய் நிறைவேற்றும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தங்கள் கொடுத்த தேசத்திலே குடி அமர்ந்த பின்பு அவர்கள் செய்யத்தகாத காரியங்களை தங்களுடைய இரகசியத்திலே செய்தார்கள் என்று தேவன் அங்கலாக்குகிற இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன ஒரு செய்யத்தகாத காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள்? 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, விக்கிரகங்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்தனர், விக்கிரகத்தை சேவிக்க அவர்கள் ஆரம்பித்தனர். ஏற்கனவே அவர்கள் இப்பொழுது குடியிருக்கிற கானான் தேசத்தில் முன்பு குடியிருந்த அந்த குடிகள் செய்த விக்கிரக ஆராதனையை அவர்கள் பின்பற்றி மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளை அமைத்து தேவனுக்கு மிகவும் சங்கடத்தையும் பாரத்தையும் கர்த்தருடைய இருதயத்தை நோக பண்ணுகிற காரியங்களை அவர்கள் செய்ததினாலே ஆண்டவர் மிகவும் மனம் நொந்து சொல்லுகிற இந்த காரியத்தை தான் நம்ம இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, நீ யாதொரு சொரூபத்தையாலும் யாதொரு விக்கிரகத்தாலும் நீ உண்டாக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அந்த இடத்துல தீர்மானமாக சொல்கிறார். விக்கிரக ஆராதனை என்பது என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அதே நிகரான மகிமையை அவருடைய சாயலின்படியே ஒரு சிலையை உருவாக்கி வார்ப்பித்து அதற்கு மகிமையும் ஆராதனையும் செலுத்தி தொழுது கொள்வதுதான் அந்த விக்கிரக ஆராதனை. விளங்கும்படி சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனித கைவேலையாகிய விக்கிரகங்களுக்கு கொடுப்பதுதான் இந்த விக்கிரக ஆராதனைக்குரிய முழுமையான அர்த்தம். தேவனுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உருவாக்குவது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கனத்தை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு மட்டும்தான் நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக தான் கர்த்தர் நமக்கு உயிரையே கொடுத்திருக்கிறார், ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு சாட்சியாக கர்த்தருடைய துதியை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக தான் கர்த்தர் நம்மை உயிரோடவே வைத்திருக்கிறார். அதனுடைய முக்கியமான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு தேவனுக்கு மட்டுமே நாம் மகிமையை செலுத்த வேண்டும். விக்கிரக ஆராதனையை நம்மை விட்டு அடியோடு அகற்றி போடணும். விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் ஒரு சிலையை வைத்து மட்டும் வழிபடுவது என்று அல்ல.
தேவனுக்குரிய நேரத்தை, தேவனுக்குரிய பணத்தை, தேவனுக்குரிய வாழ்க்கை, தேவன் கொடுத்த வாழ்க்கையை தேவன் அல்லாத காரியங்களில் செலவு செய்வதும் மிகப்பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? நாமே தேவனுக்கு தான் சொந்தமானவர்கள். இதை கவனத்தில் செலுத்தி நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதில் கவனமாக இருக்க கர்த்தருடைய ஆவியை நாம் உதவி செய்வாங்க. இந்த நாளில் என்ன செய்தி, இந்த நாளில் என்ன ஆண்டவர் இந்த வசந்த செய்தி கொடுக்க சொல்கிறீங்க, என்ன நீங்கள் செய்தியை சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ, செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்ய தகுதியான காரியங்கள், நம்மளுடைய தகுதிக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும், அதை குறித்து தான் நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் செய்ய நமக்கு தகுதியான காரியம் என்ன? தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். தேவன் ஒருவருக்கே அந்த மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம், நான் என்னுடைய மகிமை வேறொருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்குரிய மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். தேவனுக்குரிய மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாம் செலுத்துவதில் ஒவ்வொரு நாளும் நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். தேவனுக்கு மகிமையை செலுத்துவது என்று சொன்னால் என்ன? முதலாவது, தேவனுக்கு மகிமை செலுத்துவது சொன்னால் என்னாகமம் 20 அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிங்கன்னா, தேவனை சகல ஜனங்களுக்கு முன்பாக நாம் கனப்படுத்த வேண்டும். நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் கர்த்தரை கனப்படுத்துவதிலே கவனமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திர பயணத்தில் அவர்களுக்கு தண்ணி இல்லை, முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் மோசேயையும் ஆரோனுக்கு மேலே கல்கரை எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலே மோசே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறார். உடனே ஆண்டு சொல்ல, கண்மலை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க கண்மலை பார்த்து அடிச்சிட்றாங்க. சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை கனப்படுத்த தவறி விடுகிறார்கள். அதனாலே கானானியை மோசே இழந்து போனார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்வது, கர்த்தரை கனப்படுத்துவது என்று சொன்னால் என்ன? சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்துவது. கர்த்தரை மகிமைப்படுத்த சகல ஜனங்களுக்கு முன்பாக நாம் கர்த்தரை ஹானர் பண்ண வேண்டும். நாம் வாழ்கிற அந்நிய ஜாதிகள் மத்தியிலே, தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே, ஆண்டவரை குறித்து அறிவில்லாத மக்கள் மத்தியிலே நாம் அந்த மக்களுக்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். இந்த காலவெளியில் இதை நாம் கவனத்தில் செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது என்று சொன்னால் என்ன? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பறைசாற்றும்படியாக, தேவனை கனப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் நாம் மிக மிக கவனமாக இருக்கணும். நாம் அற்ப மனிதர்களைப் போல தேவனை விட்டு விலகி நாம் ஜீவித்து விடக்கூடாது. தேவனை விட்டு நாம் எதையும் செய்து விடக்கூடாது. மோசே ஆரோன்னு சொல்லுகிறார், நாங்கள் தண்ணீரை வரப்பண்ணுவோமா, உங்களுக்காக நாங்கள் தண்ணீரை கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தங்களை உயர்த்தி தேவனை கனவீனப்படுத்துகிற அந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனை கனப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, தேவனுக்கு மகிமை செலுத்தணும்னு சொன்னால் என்ன? தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வது அவருக்கு மகிமை செலுத்துவதாக. ஆண்டு சொல்ல, எனக்கு சகல ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, நீங்கள் என்கிட்ட பரிசுத்தமாக நடந்து கொள்ளலை, நீங்கள் கனமுள்ளவர்களாக நடந்து கொள்ளலை. நாம் சகல ஜனங்களுக்கு முன்பாக தேவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். தேவனுக்கு மகிமை செலுத்தணும்னு சொன்னால் முதலாவது சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இரண்டாவது, சகல ஜனங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உள்ள அசுத்தமான இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக, அவரை விசுவாசித்து அவரை முழுமையாக நம்புவது. தேவனை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும். நீங்கள் என்ன நம்பலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், தேவனை உறுதியாக நம்ப வேண்டும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற மகிமை. ஆண்டவர் ஒருவருக்கே இந்த மகிமையை நாம் செலுத்த வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய தகுதியான காரியங்கள், தகுந்த காரியங்கள். செய்ய தகாத காரியங்கள் இஸ்ரவேல் செய்தார்கள்.
நாம் செய்ய வேண்டிய தகுதியான காரியங்கள், செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள், தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் கர்த்தருக்கு என்ன செலுத்த வேண்டும்? தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அங்கே குடியேறின முதல் கர்த்தருக்கு பயப்படாதனால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார், அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. காட்டு மிருகங்களை கர்த்தர் ஆண்டவர் நாட்டுக்குள்ளே அனுப்புவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த நாட்டிலே வாழுகிற தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படாதனாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற உபதேசத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற வழியை அவர்கள் அறியாததினாலே கர்த்தர் சிங்கங்களை அனுப்பி அவர்களை கொன்று போட்டார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதுன்னு சொன்னால் என்ன? சங்கீதங்கள் புஸ்தகம் 128ஆம் சங்கீதத்தில் வசனங்க வாசிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடப்பது. கர்த்தருக்கு பயப்படுவது அப்படியே பயந்து பயந்து ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கிறதுல, தேவனுடைய வழியில் உண்மையாக நடக்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தினா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரன் திராட்சை கொடியை போல உனக்கு கிரீடமாக இருப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. இப்படி குடும்பம் அலங்கரிக்கப்படுவது குடும்ப தலைவனுடைய கர்த்தருக்கு பயந்த வழியினாலே. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த ஜீவியத்தில் இருக்கிறவர்களுடைய குடும்பம் தலைக்கும், செழிக்கும், பெருகும், ஆசீர்வதிக்கப்படும். இந்த கால வேளையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், கர்த்தருக்கு பயந்து வாழ்வது நம்முடைய தகுதி. அதுதான் நமக்கு தகுதியான காரியம். மனிதனுக்கு பயந்தல்ல, சூழ்நிலைகளுக்கு பயந்தல்ல, வேத வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதம் புத்தகம் 32ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம் வாசினா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிப்பது மட்டுமல்ல, நாம் நடக்க வேண்டிய வழி நமக்கு காண்பிக்கிறார். அவருடைய போதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து அதிலே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து வாழ தேவனுடைய உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அவருடைய காரியத்தை அவங்க அறியலை, உபதேசத்தை அறியலை, கர்த்தருடைய வழி அவங்க அறியலை. நீங்கள் நான் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். மிக மிக அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வேத வசனத்தை வாசித்தாதான் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னா தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளலாம். தேவனாகிய இயேசு, ஆண்டவராக இயேசு பரலோகத்துக்கு போகிற வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த வழிகளை நடப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலர் யாவருக்கும் செய்ததை அறியாத ஒரு சந்ததி எழும்பியது. பிரியமானவர்களே, இது மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததியும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் தலைமையில் இருக்கிறது. பெற்றோர்கள் என்று சொன்னால் என்ன? குழந்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள். தேவன் கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். தேவன் கொடுக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் குழந்தைகளை பெற்றுக்கொண்ட நாம் அந்த நம்முடைய சந்ததி தேவனை அறிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தலைமையில் இருக்கிறது. தேவனை அறியாமல் நம்முடைய சந்ததி எழும்பும் என்று சொன்னால் அது அழிவுக்கு பாத்திரமாக, நரகத்துக்கு பாத்திரமாக மாறி போய்விடும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தேவனை அறியாத ஒரு சந்ததி இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பினது. அது எல்லா ஜனங்களையும் கலங்க பண்ணினது. அந்த சந்ததி தேவனை விட்டு விலகி போனது, அழிவை தேடிக்கொண்டது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை காவல் நிலையத்திலேயோ ரயில் தண்டவாளத்திலேயோ 4 மூலம் கயிறில் தொங்குற நிலையிலோ கண்டுபிடிக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நாம் பரலோகத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தில் அமரச் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சமாதானமான வழியில் நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு நேராக நடத்துவதிலே கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்ய தகுதியான காரியங்கள் என்ன? எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் செஞ்சாங்க, நீங்களும் நானும், ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய தகுதியான காரியம் என்ன? எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்மையானாலும் தீமையானாலும், வாழ்வானாலும் சாவானாலும், இன்பமானாலும் துக்கமானாலும், எல்லா நிலையிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லா நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மிகப்பெரிய ஒரு பக்தன், மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் யார்? யோபு.
யோபுவை போல அந்த உலகத்தில் வாழ்ந்த சீமான்கள் இல்லை. நெய்யினாலே தன்னுடைய காலை கழுவினவர், எல்லாவற்றிலும் செழிப்பாக இருந்தவர், சீமானாக வாழ்ந்தவர், ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, யோபுவை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாற நாம் விரும்புகிறோம், விருத்தி அடைய விரும்புகிறோம். ஆனால் யோபுவுக்கு இருந்த பொறுமை, நிதானம், விவேகம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு பேசினதை போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை. எல்லாம் இருந்தாலும் யோபுடைய வாய் அவருக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சு. எல்லா நிலையிலும் நம்முடைய வாய் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். யோபுடைய நாவு யோபுக்கு அடிபணிந்திருந்தது. யோபு வாயை திறந்து கர்த்தரை தூஷிக்கலை, தன்னைத்தானே நொந்து கொண்டார், தனக்குத்தானே புலம்பிக் கொண்டார். பிரியமானவர்களே, யோபு போல நாமும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ண பழக வேண்டும். ஆனால் யோபுவுடைய மனைவி அந்த நிதானத்திலே அவள் பழகவில்லை. அதனாலே நிதானம் இழந்து பேசின அவளுக்கு யோபு ஒரு பெயர் கொடுக்கிறார், பைத்தியக்காரி பேசுவதை போல நீ பேசுகிறாய். பிரியமானவர்களே, நாம் எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண தகுதி இல்லாமல், அந்த மனநிலை இல்லாமல் நாம் கர்த்தரை தூஷிக்க நாம் துணிதோம் என்று சொன்னால் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெயர் பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும். அதான் விவேகம், அதான் ஞானம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அனுமதிப்பார், எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நன்மை வைத்திருப்பார். எல்லாவற்றையும் கடந்து வந்த யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலும் ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்தில் ஆசீர்வாதம் உண்டு. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா ஒரு சில பாதைகளை கடந்து தான் ஆக வேண்டும். அந்த பாதைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எபேசியர் 5:4 தகாததை நாம் விட்டுவிட்டால் மட்டும்தான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். வம்பும் வீண் பேச்சும் தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும் விட்டாதான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதில், கர்த்தரை துதிப்பதில் நாம் பழக வேண்டும், பெருக வேண்டும். அதுதான் நமக்கு தகுதியான காரியம். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேலர் செய்தார்கள். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது, கர்த்தர் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். மூன்றாவது, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கடைசியாக என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்கணும். அதை மறந்துடவே கூடாது. அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான ஒரு காரியம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. 430 வருஷம் எகிப்தில் அடி வாங்கி அவர்கள் மிகவும் மட்டமாக, கேவலமாக, மிகவும் மனமடிவாக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேலரை கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்த ஆண்டவரை மறந்து இஸ்ரவேலர் தங்களுடைய ரகசியத்தில் அருவருப்பான காரியங்கள், செய்யத்தகாத காரியங்கள், மோசமான காரியங்களை, ரகசிய பாவங்களில் சிக்கியிருந்தாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கான்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நாம் புறம்பாக தள்ளி நம்முடைய இஷ்டம் போல வாழ நாம் பழகிறோமா? நம்முடைய மனதை கட்டுக்கோப்பாக வைக்க தவறிவிட்டு நம்முடைய மனதை அடங்காத பெண்ணொட்டகம் போல நாம் அலைவிட்டு விட்டோமா? பிரியமானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறார். உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேச விரும்புகிறார். உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தவரை நீங்கள் துதிங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் நடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க. அது மிகப்பெரிய அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறது. நாம் நம்முடைய எப்படிப்பட்ட வழியில் நடந்து வந்தோம், நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். அதுதான் நமக்கு தகுதியான காரியம். நாம் செய்ய வேண்டிய தகுந்த காரியம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். மூன்றாவது, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கடைசியாக, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். எங்கேயோ கிடந்தோம், நம்ம எங்கேயோ ஒரு கிராமத்தில் கிடந்தோம், எங்கேயோ ஒரு சேற்றில் கிடந்தோம். கர்த்தர் அற்புதமாக கிருபையினாலே உங்களுடைய ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்களை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். கர்த்தர் உங்களை வைத்த நிலையில் நீங்கள் சந்தோஷமாக, மனரம்யமாக இருக்கணும். தேவன் அனுமதிக்காமல் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்காது. தேவன் அனுமதிக்காமல் எந்த பாதையில் நீங்கள் போக முடியாது. கர்த்தரை மிந்தி யாரும் உங்களை அடக்க முடியாது. கர்த்தரை மிஞ்சி யாரும் உங்களை ஆசீர்வதித்து விட முடியாது. கர்த்தரை மிஞ்சி யாரும் உங்களுக்கு வழிகளை திறந்து விட முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைத்தவரை நீங்கள் துதியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதா, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே,
பரலோகத்தின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரப்பா 6வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளில் உங்களுடைய வசனத்துக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் எங்களோட இடைப்பட்டீங்க. நம்முடைய தெய்வீக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், பரலோகத்தின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய வார்த்தைனால எங்களை தொடர்ந்து ஆசீர்வத்தை நடத்துங்க. நம்முடைய வார்த்தை கேட்ட நம்முடைய மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் பின்தொடரட்டும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. மாப்பிசைகளை தொட்டி எண்ணெய் கலசத்தை ஆசீர்வத்து கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் போகையில் வரையில் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. தங்களுடைய ரகசிய வாழ்க்கையில், தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய, அந்தரங்கத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து நடத்தி ஆசீர்வதியும். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.